ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சுகமதி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இது இல்லை அப்படின்னா அர்த்தமே இல்லாத மாதிரி அளவுக்கு மாறிப்போன ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை பற்றின கவிதையை தான் இன்றைக்கி நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஏதாவது ஒரு கெஸ் இருக்கா உங்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட மொபைல் ஃபோன் தான். அது இல்லை அப்படின்னா இன்றைக்கி வாழ்க்கையே அர்த்தமில்லாத அளவுக்கு மாறி போயாச்சு. அதை பற்றின கவிதையை இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். கவிதைக்குள்ளே போகலாமா? அலைபேசி. உன்னாலே உள்ளங்கையில் உலகம் காண்கின்றோம், உன்னாலே உள்ளங்கையில் உலகம் காண்கின்றோம். உன் தயவாலே பழகின அன்பர்கள் பாரில் எங்கிருந்தாலும் பார்க்கவும் பேசவும் செய்கின்றோம். உன் தயவாலே பழகிய அன்பர்கள் பாரில் எங்கிருந்தாலும் பார்க்கவும் பேசவும் செய்கின்றோம். உன் துணையாலே பாரில் உள்ள திறமைகளை பயின்று பார் புகழும் பெறுகின்றோம். உன் துணையாலே பாரில் உள்ள திறமைகளை பயின்று பார் புகழும் பெறுகின்றோம். உன்னிடம் மயக்கம் கொண்டு மதி மயங்கி நிற்கின்றோம், உன்னிடம் மயக்கம் கொண்டு மதி மயங்கி நிற்கின்றோம். இதற்கு குழந்தைகளும் விதிவிலக்கல்ல, இதற்கு குழந்தைகளும் விதிவிலக்கல்ல. உணர்ச்சிகளில்லா உன்மூலம்தான் உணர்ச்சி பொங்க எங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறோம். உணர்ச்சியில்லா உன்மூலம்தான் உணர்ச்சி பொங்க எங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறோம். ஆதவன் உதிப்பதே எங்கள் வாழ்வின் ஆதார அச்சாணி, ஆதவன் உதிப்பதே எங்கள் வாழ்வின் ஆதார அச்சாணி. இன்று அச்சாணியாக உன்னை மாற்றி உன்னிடம் மாட்டிக்கொண்டோம், இன்று அச்சாணியாக உன்னை மாற்றி உன்னிடம் மாட்டிக்கொண்டோம். உன் அதிகாரம் எக்கச்சக்கமாக எங்களின் மீது நாங்கள் உணராமலே, உன் அதிகாரம் எக்கச்சக்கமாக எங்களின் மீது நாங்கள் உணராமலே, காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை, காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை. உணர்ச்சியில்லா உன்னிடம் ஒன்றியதால், உணர்ச்சியில்லா உன்னிடம் ஒன்றியதால் எங்களின் நேசப்பாச உணர்வுகள் குன்றியதோ, எங்களின் நேசப்பாச உணர்வுகள் குன்றியதோ. உன்னால் நன்மையா தீமையா, உன்னால் நன்மையா தீமையா, அது உன்னை கையாளும் கைகளில், அது உன்னை கையாளும் கைகளில். இந்த கவிதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது கருத்து இருந்தால் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.